கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களிடத்தில் ஏன் கிறிஸ்தவர்களிடத்தில் அநேகர் கேட்கிறதான ஒரு கேள்வி, உங்களுடைய கிறிஸ்துவத்தில் நீங்கள் வியாதிப்பட்டால், சுகவீனமானால் மருத்துவரை அணுக வேண்டாம் என்கிறதான ஒரு விதமான போதனை இருக்கிறது. அதை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி அநேகர் கேள்விகளை எழுப்புகிறார்கள். என் கிறிஸ்தவர்களிடத்திலும் இப்படிப்பட்டதான கேள்வி இருக்கிறது. எனக்கு வியாதி வந்துடுச்சுன்னா நான் ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஏன்னா சில இடங்களில் இப்படியாக போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது நீங்கள் என்ன வியாதி வந்தாலும் மருத்துவரை போய் பார்க்கக்கூடாது என்று சொல்லி, அதாவது ஒரு சிலர் செய்கிறதான இப்படிப்பட்ட போதனைகளை வைத்துக்கொண்டு அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்துவம் அநேக மூட நம்பிக்கைகளை பரப்பி கொண்டிருக்கிற ஒரு மார்க்கமாக இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உண்மை அது கிடையாது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சுகமளிக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியில் மனிதனாக வாழ்ந்த நாட்களில் எத்தனையோ பேரை சுகமாக்கி இருக்கிறார். என் மரித்தோரை கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறார். வியாதியில் இருந்தவர்களை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். தம்முடைய வார்த்தையினால் சுகமாக்கி இருக்கிறார். அதே போல் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து சுகம் தருகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய ஊழியர்காரர்களுடைய வார்த்தை மூலமாக ஆண்டவர் இன்றைக்கும் சுகம் தருகிறவராக இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போது எங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது என்றால், நாம் வியாதிப்படுகிற பொழுது மருத்துவரை அணுகலாமா, மருத்துவமனையில் சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்வி வருவதற்கான காரணம் என்னங்கிறத நான் ஆரம்பத்திலே சொன்னேன். சில குறிப்பிட்ட சில உபதேசங்கள் மருத்துவமனைக்கு போகக்கூடாது, மருத்துவரை அணுகக்கூடாது என்பதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இது வேதாகமத்துக்கு முற்றிலும் முரணான ஒரு காரியம். ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 7வது வசனம். பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். இந்த சம்பவம் வேதத்தில் நம்ம வாசித்திருக்கலாம், கண்டிப்பாக வாசித்திருப்போம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்ட பொழுது அவர் மரித்து விடுவார் என்கிற செய்தி தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் தேவனை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறார். அவர் உத்தமமும் உண்மையும் தேவனுடைய பார்வைக்கு நலமானதை செய்த ஒரு ராஜாவாக இருந்தபடியினால அவர் தைரியமாய் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவனும் எசேயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவருக்கு சொல்லுகிறார், இன்னும் 15 வருடங்கள் உன்னுடைய ஆயுச நாட்களோடு நான் கூட்டி கொடுக்கிறேன், இனி இப்பொழுது மரிக்கப் போவது இல்லை என்று தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லிவிடுகிறார். சொன்ன பிறகு என்ன நடக்கிறது என்று சொன்னால், சொன்ன அதே தீர்க்கதரிசி இன்னும் 15 வருடங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கூட்டி கொடுப்பார் என்று சொன்ன அதே எசாயா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அத்திப்பழ அடையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த பிளவை, அதாவது அந்த புண்ணின் மீது அவர் அந்த அத்திப்பழ அடையினால் செய்யப்பட்ட அந்த ஒரு பொருளை வைக்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் குணமாகிறார், அவர் சுகம் அடைகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இங்க தீர்க்க தரிசனமாக 15 வருடங்கள் கூட்டப்பட்டு இருக்கிறது என்கிற செய்தி சொல்லப்பட்டாலும், அந்த இடத்துல, அந்த காயத்துல, அந்த வியாதி இருக்கிறதான அந்த இடத்துல அத்திப்பழ அடை என்பது வைக்கப்படுகிறது. அந்த நாட்கள்ல அத்திப்பழ அந்த அடை என்பது மருத்துவ குணம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்பட்டது. அதனால நம்ம கூட இப்போ சில வியாதிகளுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊரில் போயிட்டு எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அங்கே இருக்கிறதான மூலிகை இலைகளை உபயோகப்படுத்தி அந்த காயங்கள் அவைகளின் மீது வைத்து சுகத்தை என்ன பண்ணுறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்? மருத்துவரை அணுகுகிறதோ, மருத்துவமனையில் போய் விசாரிக்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்கிறதோ வேதத்தின் அடிப்படையில் தவறான ஒரு காரியமாக சொல்லப்படவில்லை. வியாதியுள்ளவர்களுக்கு மருத்துவர் நிச்சயம் தேவை என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ இன்றைக்கு இப்படிப்பட்ட உபதேசங்கள் குழப்புகிறதான உபதேசங்களா இருக்கிறது. சிலருடைய விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. அவங்களுக்கு தேவனுடைய நடத்துதலின் பிரகாரம் அவங்க மருத்துவமனைக்கு போகாம
வீட்டுக்குள்ளவே இருந்து ஒரு வியாதியில சுகத்தை அவங்க என்ன பண்றாங்க, பெற்றுக்கொள்ளுகிறாங்க, தவறு இல்லை. ஆனால் அதை உபதேசமாக மாற்றி மற்றவர்கள் மீது திணித்து இன்றைக்கு கிறிஸ்துவத்தை ஒரு மூட நம்பிக்கையை விதைக்கிற மதமாக மாற்றுகிறது பிசாசினுடைய தந்திரம் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நான் வேதாகம கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர் இப்படியாக ஒரு உதாரணத்தை சொன்னார். என்ன வியாதி வந்தாலும் மருத்துவர் இடத்துல போய் மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறத உபதேசத்தில் உள்ள ஒரு சபையை சேர்ந்த ஒரு அருமையான ஒரு சகோதரர், நல்ல ஒரு அரசு துறையில் வேலை செய்து கொண்டு இருந்தவருக்கு திடீர்னு கடுமையான வியாதி வந்தது. நிறைய பேர் சொன்னாங்களாம், நீங்கள் போய் மருந்து எடுத்துக்கோங்க, மருத்துவரை அணுகுங்க. அவர் சொன்னாங்க, இல்லை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக அவர் மருந்து எடுக்காமலே இருந்திருக்கிறாரு, மருத்துவரை அணுகாமல் இருந்திருக்கிறாரு. திடீர்னு குறைந்த வயதிலேயே நல்ல ஒரு வேலையில் இருந்த அந்த நபர் மரித்து போகிறார். மரித்து போன பிறகு அந்த அடக்க ஆராதனைக்கு அவருடைய உறவுகள் எல்லாம் வர்றாங்க. உறவுகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது, அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவர்கள் கிடையாது. அப்போ அவங்க வந்தவங்க அந்த இடத்துல எழுப்பின ஒரு கேள்வி என்னன்னா, உங்க ஆண்டவர் இப்படிதான் மரிக்க சொன்னாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புனாங்களாம். அங்கிருந்து அநேகருக்கு அதனால அந்த காரியத்துக்கு பதில் சொல்ல முடியல, கிறிஸ்துவர்களால பதில் சொல்ல முடியல. த ரீசன் பிஹைண்ட் தட் ராங் டீச்சிங், தவறான ஒரு உபதேசம். அதனால எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. ஸோ இன்றைக்கு கர்த்தருடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ள நம் மூலமாய் தூஷிக்கப்படுகிற அளவிற்கு உபதேசங்கள் பெருகி இருக்கிறது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அதனால இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. கிறிஸ்துவத்தை ஒரு மூட நம்பிக்கையாக காண்பிக்கிறதான செயல்களுக்கு தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. நான் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், இயேசுவின் வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. மார்க் 16வது அதிகாரத்துல ஆண்டவர் பரமேறி போகிறதற்கு முன்பதாக சொன்ன வார்த்தை, வியாதியஸ்தர்கள் மீது கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள். எஸ், அந்த வல்லமை இன்றைக்கும் செயல்படுகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை, அது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அது எங்க செயல்படுகிறது? சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இடங்களில ஆண்டவர் அந்த வல்லமையை பயன்படுத்தி அநேகரை தம் பக்கமாக இழுத்து கொள்கிறார். அதே நேரத்துல சிலருக்கு தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அந்த சுகத்தை என்ன பண்றாரு, கொடுக்கிறார். ஏன்னா நீங்க இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல பாருங்க, எத்தனையோ பேருக்கு அந்த உதிரப்போக்கு வியாதி இருந்திருக்கலாம். ஆனா 12 வருஷமா அந்த உதிரப்போக்கினால பாதிக்கப்பட்ட பெண்ணை தான் ஆண்டவர் சுகமாக்குறார். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்பெசிஃபிக்கா சில வியாதிகள் இருந்து சுகமாக்கி இருக்கிறார். பலர் குருடர்கள் இருந்தார்கள். ஆனால் எல்லா குருடருடைய கண்களையும், இஸ்ரேல் தேசத்துல இருந்த எல்லா குருடருடைய கண்களையும் இயேசு சாமி சுகமாக்கலை, குணமாக்கலை, திறக்கலை. ஸோ இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தின்படி நாம் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த உறுதியான விசுவாசத்தோடு நிற்கிறது வேற. மூட நம்பிக்கைக்கு இடம் கொடுக்கிற விதத்தில் நாமே ஒன்றை கற்பனை செய்து கொண்டு அதை உபதேசமாக மாற்றிக்கொண்டு, இல்லை மற்றவர்களுக்கு நாம எந்த ஒரு தவறான உபதேசத்தில் இருக்கிற அந்த உபதேசத்தை மற்றவங்க மைண்ட்ல திணிச்சு அவங்களையும் கெடுக்கிற மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது. இதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மற்றவங்க முன்னாடி மகிமைப்படாது, ஆண்டவரை அறியாத ஜனங்களிடத்துல மகிமைப்படாது, அது தூஷிக்கப்படுங்கிறத கவனத்துல வைத்து அதிக கவனத்தோடு இந்த நாள்ல ஞானமாக நம்ம ஆண்டோடைய வார்த்தை மற்றவரிடத்துல சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் சமூகத்துல அவங்க வியாதிப்பட்டு மறிச்சிட்டாவே போதும், உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இயேசுவின் இடத்துல போனாங்க, அதனாலதான் அந்த இயேசு சுவாமி இவங்களை காப்பாற்ற முடியல, இப்படியெல்லாம் ஜனங்கள் பேசுகிற காலகட்டத்துல நாம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி தேவையில்லாத உபதேசங்களை கொண்டு வர்றது, அதை மக்கள் மத்தியில திணிக்கிறதுங்கிறது ஒரு தவறான ஒரு நடைமுறை, தவறான காரியம். அதனால இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு எச்சரிக்கையா இருப்போம். ஞானமாக தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதன் வழியில் அதன்படி நாம் நடப்போம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமா இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளணும். அந்த வார்த்தைக்கு எதிராக மனித அனுபவங்கள் மூலமாய் வருகிற உபதேசங்களுக்கு விலகி இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.